இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு பணியாரம் செய்ய போறோம். குழி பணியாரம். இப்ப இந்த மரவள்ளி கிழங்க நம்ம துருவிக்கணும், அப்படி இல்லைன்னா கட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இது கூட அரிசி போட்டு பண்ணலாம், கோதுமை போட்டு பண்ணலாம், சிறுதானியம் போட்டு பண்ணலாம். சிறுதானியத்துல தெனை, வரவு, சாமை எது வேணாலும் போட்டு பண்ணலாம். இன்னைக்கு நான் சோளத்தை வச்சு பண்ண போறேன். இந்த சோளம் 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த சோளத்தை நான் போட்டுக்கிறேன். இது வெள்ளை சோளம். இது முன்னாடி இருந்தது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இதான் சாப்பாடா இருந்தது நம்ம பாரம்பரிய உணவுல. இப்ப இதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. இருக்குது, யாரும் அவ்வளவு விரும்பி வாங்குறது இல்லை. எங்களை கேட்டா எங்களுக்கு பிடிக்கலன்றாங்க. இதுல சாதம் செய்யலாம், நம்ம அடை செய்யலாம், தோசை ஊத்தலாம், இந்த மாதிரி பணியாரம் பண்ணலாம். அதனால நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க. இப்ப இது கூட நான் உளுந்து ஊற வச்சிருக்கேன். ஏன்னா ஒன்னா போட்டு ஊற வச்சா உங்களுக்கு அவ்வளவு தெரியாது, அதுவும் வெள்ளை கலர்ன்றதுனால. இப்ப நான் இது கூட தனியா ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். இப்ப நம்ம அரைச்சிட்டோம், பதமா அரைச்சி எடுத்து இருக்கோம். இப்ப அரைச்சி முடிச்சுட்டு நம்ம மரவள்ளி கிழங்கு போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப மரவள்ளி கிழங்கு அரைச்சாச்சு, நம்ம இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 5-6 மணி நேரம் புளிக்க வைக்கணும். ஏன் இந்த மாதிரி நான் அரைச்சி சேர்க்கறேன்னா, குழந்தைங்களுக்கு தெரியாது. நம்ம அவிச்சு குத்தோம்னா ஏதோ குச்சி மாதிரி இருக்கு, இது சாப்பிட முடியல, குச்சி நடுவுல ஒரு குச்சி இருக்கும், அதனால பசங்க சாப்பிட மாட்டேன்னுவாங்க. இப்ப நம்ம அரைச்சிட்டுனா பணியாரம்னு சொல்லிட்டு கம்முன்னு சாப்பிட்டுருவாங்க குழந்தைங்க. இப்ப மாவு நல்லா புளிச்சிருச்சு 8 மணி நேரம். இப்ப நம்ம பணியாரம் செய்யறதுக்கு செய்யலாம். முதல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், இப்ப கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், இப்ப காஞ்ச மிளகா, ஜீரகம் போட்டுக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம். இந்த பணியாரம் நம்ம வெஜிடபிளும் போட்டு பண்ணலாம், இனிப்பும் போட்டு செய்யலாம். நம்ம இன்னைக்கு காரம் போட்டு தேங்காய் போட்டு பண்றோம், தாளிச்சு விட்டா மாதிரி. குழந்தைங்க நம்ம அப்படியே எதனா செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்படி மரவள்ளி கிழங்குல நம்ம மரவள்ளி கிழங்கும் சரி, சோளமும் சரி, சோளம் எல்லாம் செஞ்சா பசங்களுக்கு தெரியவே தெரியாது, இது என்னது குட்டி குட்டியா இருக்கு, இது வேணான்னுவாங்க. நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் இன்னைக்கு சோளத்தை வச்சு, சோளம் பிளஸ் மரவள்ளி கிழங்கு இது ரெண்டுத்தையும் வச்சு பணியாரம் செய்யறேன். நெய் வேணாலும் ஊத்திக்கலாம், எண்ணெய் வேணாலும் ஊத்திக்கலாம், நம்ம இஷ்டம். இப்ப கருவேப்பிலை போட்டுக்கிறேன். போதும். இப்ப எடுத்து ஆற வச்சு கொட்டிக்கலாம். இப்போ நம்ம பணியார சட்டி வச்சுக்கலாம். கொஞ்சமா நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒயிட்டா இருந்தா குழந்தைங்களுக்கு பிடிக்காம இருக்கும், மஞ்சளா இருந்தா கலர் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பிடுவாங்க. இப்ப எடுத்து கொட்டிக்கலாம். கொஞ்சமா ஊத்துங்க எண்ணெய், நிறைய ஊத்தி இது பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு ஒரு அளவுதான் எண்ணெய் யூஸ் பண்றது. நல்லா இருக்குதுன்றதுக்காக நிறைய எண்ணெய் ஊத்தாதீங்க. பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது என் மருமக சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.